ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். என் கையில் இருக்கக்கூடிய இந்த 2 பாக்கெட்டும் தமிழ்நாட்டில் தடை பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஆபத்தான பாக்கெட்ஸ் இது. காடு மலையெல்லாம் ஏறி ரொம்ப கஷ்டப்பட்டு இதை வாங்கிட்டு வந்திருக்கோம். அவ்வளோ பில்டப்லாம் கொடுக்க மாட்டேன். தடை பண்ணப்பட்ட பாக்கெட் தான். ஆனால் ஒரு பொட்டி கடையில் போய் கேட்கும்போது காசு கொடுத்தோன்னா அவங்க நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த பில்டப்லேயே நீங்கள் இது 2 எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஹான்ஸும் கூல் லிப்பும் தான். இப்போது இந்த கூல் லிப்பை பொறுத்த வரைக்கும் இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆண்மை குறைவு, கேன்சர் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஆனால் இருந்தாலுமே ரொம்ப சின்ன சின்ன பசங்க எல்லாமே சர்வசாதாரணமாக இதை பயன்படுத்துறதை பார்க்க முடியுது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் நம்ம மூளையை ரொம்ப ஈஸியாக ஏமாற்றி சில விஷயங்களை நம்ம மூளையை பண்ண வைக்கிது. அப்படி இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம உடம்புல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுது, என்ன மாதிரியான ஆபத்தெல்லாம் இந்த கூல் லிப்பை பயன்படுத்தும் போது ஏற்படும், இது எல்லாத்தையும் பற்றி தான் இன்னைக்கு நம்ம உயிர்மை எபிசோடில் பார்க்க போகிறோம். கம்பெனிக்காரன் அதுக்கு கூல் லிப் அப்படின்னு பேர் வச்சிருந்தாலும் பசங்க மத்தியில் இருக்கக்கூடிய பேர்னா அது வந்து தலகாணி தான். இது போக மார்க்கெட்டில் நிறைய பேர்லாம் இருக்குது. இப்போ அதோட எம்ஆர்பி பார்த்தோம்னா 26 ரூபா இருக்குது. ஆனால் அதை கடையில் நான் கேட்கும்போது 100 ரூபா சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி ஹான்ஸை பொறுத்த வரைக்கும் 8 ரூபா போட்டிருக்கு, கடையில் வந்து 30 ரூபா சொன்னாங்க. இது ஒவ்வொரு ஏரியாவில் மாறுபடுது. சில இடத்துல வந்து இதுக்கு விலை கம்மியாகவும் இது அதிகமாகவும் இருக்குது. அது எங்கே அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும் போல. சரி, இப்போ இதை தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு முக்கியமான கேள்வி வருது. என்னன்னா, இப்போ இதில் இருக்கக்கூடிய அதே புகையிலை பொருட்கள் தான் சிகரெட்லையும் இருக்குது. ஆனால் சிகரெட்டை தடை பண்ணல, இது எல்லாத்தையும் தடை பண்ணியிருக்காங்க. அது ஏன்? அதை பத்தி நம்ம போக பார்ப்போம். முதல்ல இந்த கூல் லிப்போட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோட மெயினான நோக்கம். அதனால அதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த கூல் லிப்ல இருக்கக்கூடிய புகையிலைக்கும் மற்றதுல இருக்கக்கூடிய புகையிலைக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பத்திலாம் நம்ம டீடைலா பேச போறது இல்லை. ஏன்னா எல்லாமே விஷம் தானே. விஷத்தை எப்படி போட்டா என்ன? இப்போ ஸ்கூல் பசங்க கூட இதெல்லாம் இப்போ பயன்படுத்துறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கிறது மற்ற புகையிலை பொருட்கள் இருக்கிற மாதிரி இல்லாம இதுல ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ், மெத்தனால், அதுக்கப்புறம் இந்த சினமன் ஆயில், இந்த மாதிரியான ஃபிளேவரிங் ஏஜென்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிருக்கிறதுனால இதுல ஸ்மெல் அதிகமா வர்றதில்லை. எங்க ஸ்மெல் பண்ணி பார்ப்போம். இதுலேயும் நாற்று அடிக்க தான் செய்யுது. இது எப்படி வாயில போடுறானுங்க? போதேன்னு எதை கொடுத்தாலும் திம்பிக்கலாடா. இதுவும் நாற்று அடிக்க தான் செய்யுது. ஒருவேளை இதை விட ரொம்ப கம்மியாக இருக்கும் போல. ஆல்சோ இதை வந்து நம்ம தலகாணின்னு பேர் வச்ச மாதிரியே குட்டி குட்டி பாக்கெட்ஸாக இருக்கிறதுனால பசங்களுக்கும் அதை எடுத்து, இப்போ நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மொத்தமாக எடுத்து நம்ம வாயில போடுவோம். அப்போ பற்களில் கரையெல்லாம் அப்படியே தெரியும். ஆனால் இதில் அந்த மாதிரி கரையை தெரிவிக்கிற வாய்ப்பு இல்லை. ஏன்னா குட்டி குட்டி பாக்கெட்ஸாக தனித்தனியாக இருக்கிறதுனால நம்ம சைடோட உதட்டு ஓரத்தில் வச்சுட்டு அப்படியே நம்ம மட்டும் கிளாஸில் உட்காந்துருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அதனால் டீச்சர்ஸாலேயோ இல்லை பேரண்ட்ஸாலேயோ கூட ஈஸியாக அதனால தான் கண்டுபிடிக்கவும் முடியதில்லை. இந்த கூல் லிப்பில் பசங்க அடிக்ட் ஆகிறதுக்கான முக்கியமான காரணம் அதில் இருக்கக்கூடிய புகையிலையில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். அந்த கெமிக்கல்ல ரொம்ப முக்கியமானது நிக்கோட்டின் தான். இதை எடுத்து நம்ம வாய்க்கு பின்னாடி வச்சுக்கும் போது அது டைரக்டா நம்ம ரத்தத்துல போய் கலக்குது. அப்படி கலக்கும் போது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இப்போ அந்த நிக்கோட்டின் சொன்னேன் இல்லையா, அந்த நிக்கோட்டினுக்கு ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சரும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில நியூரான்ஸ் இயற்கையாக சுரக்கக்கூடிய அசிட்டைல் கோலின் அப்படிங்கிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கு. அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ஏன் பிரச்சனை ஆகுதுன்னா, இப்போ இந்த அசிட்டைல் கோலின்ங்கிறது ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொன்னேன் இல்லையா, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸோட வேலை என்னன்னா, நம்ம உடம்புல நம்ம நரம்பு செல்கள் அனுப்பக்கூடிய அந்த சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்துட்டு போய் அதை நம்மளுடைய மற்ற செல்களுக்கு அனுப்பி அதோடைய வேலையை கரெக்டாக செய்ய வைக்கிறது தான். அந்த வகையில் நம்ம மூளையில் இருக்கக்கூடிய கோலினர்ஜிக் நியூரான்ஸ் இந்த அசிட்டைல் கோலினை ரிலீஸ் பண்ணும். எப்பனா நமக்கு ஒரு பிடிச்ச வேலையை செய்யும் போது, பிடிச்ச சாப்பாடு சாப்பிடும் போது, இல்லை ஒரு வேலையை செஞ்சு முடிக்கும் போதே அதை ரிலீஸ் பண்ணும். அப்படி ரிலீஸ் ஆன உடனே அந்த அசிட்டைல் கோலின் மூளையில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் அசிட்டைல் கோலின் ரிசெப்டர்ஸ் அதில் போய் அட்டாச் ஆகிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம மூளை டோபமினை செக்ரேட் பண்ணும். இந்த டோபமின் ஒரு ஹாப்பி ஹார்மோன். அது செக்ரேட் ஆனோன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன் நம்ம பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டோம், நம்ம வேலையை செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். கொஞ்ச நேரத்தில் அந்த டோபமைன் செக்ரேஷன் எல்லாமே குறைய ஆரம்பிச்சோம்னா நம்ம பழைய நிலைக்கு வந்துருவோம். இந்த கூல் லிப்ல இருக்கிற நிக்கோட்டினோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரும் அந்த அசிட்டைல் கோலினோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அதனால இதை எடுத்துக்கும் போது அது டைரக்டா அந்த அசிட்டைல் கோலின் எங்கெல்லாம் போய் உட்காரணுமோ அங்கெல்லாம் போய் இவன் டக்கு டக்கு டக்குன்னு உட்கார ஆரம்பிச்சிருவான். அதனால நம்ம மூளை டோபமைன் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நமக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதை நம்ம அதிகமாக எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா, நம்ம மூளை ஓகே இந்த மாதிரி இந்த அசிட்டைல் கோலின் ரிசெப்டர்ஸ்ல உட்கார வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய வந்து சேருது, அப்போ அந்த ரிசெப்டர்ஸை அதிகமாக உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூளை அதிகமாக அந்த ரிசெப்டார்ஸை உருவாக்க ஆரம்பிக்கும். அதனால தான் ஆரம்பத்தில் நீங்கள் ஒரே ஒரு கூல் லிப் போட்டால் கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் போக போக ஒரே ஒரு கூல் லிப்பில் கிடைக்காது. ஏன்னா அங்கே ரிசெப்டார்ஸ் அதிகமாக இருக்கு இல்லையா. அப்போது நிறைய நிக்கோட்டின் வந்து உட்காந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும். அதனால தான் நீங்கள் போக போக இதை அதிகமாக போட ஆரம்பிக்கிறீங்க. அப்போது இந்த கூல் லிப் நம்மளை அடிக்ட் ஆக்கல, அதை அடிக்ட் ஆக்குற மாதிரி நம்ம உடம்பு நாம தான் அப்படி மாற்றிக்கிறோம். அது போக இந்த கூல் லிப் எடுத்துக்கும் போது நமக்கு டக்குன்னு ஒரு பூஸ்ட் கிடைக்கும், ஒரு எனர்ஜி கிடைக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மைதான். அது ஏன்னா இந்த கூல் லிப் அந்த டோபமைன் செக்ரேட் பண்ணுறது உதவி பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட அட்ரினல் கேன்ல இருந்து அந்த அட்ரினலினை அதிகமாக சுரக்க வைக்குது. அதனால தான் நமக்கு ஹார்ட் பீட், ப்ரெஷர் இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகி டக்குன்னு நமக்கு ஒரு மாதிரி எனர்ஜி கிடைச்ச மாதிரி ஆகுது. இப்போ அதுக்காக நம்ம அதை போடலாம்ல, ஒரு எனர்ஜி கிடைக்குதுல அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு நாயை துரத்தும் போதோ இல்லை சிங்கம் துரத்தும் போது கூட தான் நமக்கு அட்ரினல் அதிகமாக வரும். அப்போ அதுக்காக ஒரு சிங்கத்தோட வாழையோ நாயோட வாழையோ சுரண்டுவீங்களா? சுரண்ட மாட்டீங்களா? அதே மாதிரி தான் இதுவும். இது போக இந்த கூல் லிப்லையும் சரி மற்ற புகையிலை பொருட்களையும் சரி அசிட்டால்டிகைடு, பென்சீன் இந்த மாதிரியான நிறைய கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். இப்போ நம்ம ஷாம்பு போடுறோம்ல தலையில், அந்த ஷாம்பூல இந்த அசிட்டால்டிகைடு இந்த பென்சீன்லாம் இருந்துச்சுன்னா கூட அதை நீங்கள் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு டாக்டர்
சொல்கிறாங்க. ஆனால் கூல் லிப்புங்கிற பேரில் அதை டேரெக்டாக நம்ம வாய்க்குள்ளேயே எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா இதில் லெட்டு, ஆர்சனிக், நிக்கல் இந்த மாதிரியான நிறைய கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். இப்போ இந்த லெட்டுங்கிறது என்னன்னா ஈயம் தான். அந்த ஈய பாத்திரம்லாம் நம்ம வீட்டில் பயன்படுத்துவோம். இப்போ அந்த ஈய பாத்திரம்லாம் ரொம்ப பழசாயிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை வாயிலே போட்டுக்குவோம். டேரெக்டாக எடுத்து காயலாங்கடையில் தானே போடுவோம். அப்போ காயலாங்கடையில் போடக்கூடிய பொருட்கள் தான் நீங்கள் டேரெக்டாக கூல் லிப்புங்கிற பேரில் வாய்க்குள்ளே எடுத்துக்கிறீங்க. இதெல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது நம்ம டிஎன்ஏவை ஆல்டர் பண்ணி ஆரம்பத்தில் ஈறுகள் வீங்கி போகிறது, ரத்தம் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஆரம்பித்து போக போக கேன்சரில் கொண்டு போய் விட்டுரும். அது மட்டும் இல்லாமல் விந்தணுக்களுடைய அந்த வடிவத்தை பாதிக்கிறது, நமக்கு வந்து மலட்டுத்தன்மை ஏற்படுத்துறது, இந்த மாதிரியான பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்து விட்டுரும். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், சின்ன சின்ன ஸ்கூல் பசங்கள் கூட இதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது. அதனால தான் மாநில அரசாங்கம் இதை வந்து தடை பண்ணியிருந்தாங்க. தடை பண்ணதுக்கு அப்புறமும் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ சீஸ் பண்ணுறோம், இத்தனை டன் சீஸ் பண்ணுறோம், இத்தனை 1000 டன் சீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருது. ஆனால் என்னதான் அந்த மாதிரியான செய்திகள் வந்து கடைகளுக்கு ஃபைன் போட்டாலுமே கூட ரொம்ப ஈஸியாக அதை வாங்க முடியுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா நம்ம டீம்லேருந்து போனாங்க, ஒரே ஒரு கடையில் கேட்டாங்க, இது 100 ரூபா சொன்னாங்க வாங்கிட்டோம், இது 30 ரூபா சொன்னாங்க வாங்கிட்டோம். இதில் என்ன கஷ்டம் இருக்குது? அப்போ இதை தடுக்கிறதுக்கான சட்டங்களை இன்னுமே கடுமையாக்கி அந்த கெடுபிடிகளை இன்னுமே அதிகப்படுத்தி அந்த கடைகளுக்கு இன்னும் அதிகமாக ஃபைன் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி கண்டிப்பாக இதை தமிழ்நாட்டுக்குள்ளே வரதையே எப்படியாவது தடுத்தோம்னா தான் இன்னுமே வந்து பசங்க கையில் இதை போகிறதையும் தடுக்க முடியும். இதை தாண்டி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா 2 பேரால் ஒரு விஷயம் செய்ய முடியும். என்னன்னா ஒன்று பேரண்ட்ஸ், இன்னொன்று டீச்சர்ஸ். அதாவது மொத்த உலகத்துமே நம்ம மாற்ற தேவையில்லை. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பசங்க இதை பயன்படுத்துகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சி ஒருவேளை அவங்க கிட்ட ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுது, ஆக்டிவிட்டீஸில் சின்னதாக ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா மொழியிலேயே அதை கிள்ளி எரிஞ்சிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா ஒரு தடவை இதை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடிக்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையே நாசமாக போயிடும். ஆனால் அவங்களால மட்டும் தடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா கஷ்டம் தான். இப்போ இதை தடுக்கிறதுக்கு யாரால முடியும் அப்படின்னா அதை போடக்கூடிய பசங்க மட்டும்தான். ஆனால் சொன்னால் கேட்பாங்களான்னா கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒருவேளை நீங்கள் கூலி போடுற பசங்களை வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லைனா ஃபியூச்சரில் நான் போடலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பசங்களா, உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் டோபமைன் கிட்டு கிடைக்கும், கெத்தாக இருக்கும், மற்றவெல்லாம் பார்த்தா போடுறான் கூலி போடுறான்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் சின்ன வயசுலேயே போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக நான் சொன்ன கேன்சரும் வரும், ஆண்மை குறையும், குழந்தை பிறக்கிறது பிரச்சனையாகும், அப்புறம் நீங்கள் மொட்டையாக தான் தெரியும். சரி, இப்போ நம்ம கடைசி விஷயத்துக்கு வருவோம். என்னன்னா இப்போ இந்த கூல் லிப்பு, இந்த ஹான்ஸில் இதில் இருக்கக்கூடிய அதே புகையிலை பொருட்கள் தான் சிகரெட்லையும் இருக்குது. சொல்லப்போனால் இதுவாவது போடுறவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையை ஏற்படுத்துது. ஆனால் அந்த சிகரெட்டை பொறுத்த வரைக்கும் கூட இருக்கிறவங்க அந்த புகையை மூச்சுக்குள்ளே எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் ஏற்படுது. அப்போது இதை விட அதில் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இதை பேன் பண்ணவங்க ஏன் அதை பேன் பண்ணல? இப்போ இதை எல்லாமே நம்ம எப்படி கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா எடுத்து டேரெக்டாக நம்ம வாயில் போட்டுக்கிறோம். அப்போ இது எல்லாமே உணவு அப்படிங்கிற செக்ஷன் கீழே வந்துடுது. அந்த எல்லாமே நமக்கு தமிழக அரசோடைய கட்டுப்பாட்டு கீழே நம்ம எந்த உணவெல்லாம் வந்து தேவையில்லை, எந்த உணவெல்லாம் அந்த கெட்டது அப்படின்னு நினைக்கிறாங்களோ, இப்போ ரீசெண்டாக வந்து மயோனிஸை வந்து பேன் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி இது உணவு பட்டியல் கீழே இருக்கிறதுனால நம்ம மாநில அரசாங்கமே தலையிட்டு இதை வந்து பேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் சிகரெட்டை பொறுத்த வரைக்கும் அது உணவு பட்டியலில் இல்லை அப்படிங்கிறதுனால மாநில அரசாங்கத்தால் அதில் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு பார்லிமெண்ட் மீட்டிங் போட்டு அவங்க எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்திய அளவிலேயே இதை பேன் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தால் தான் அப்போ தான் தமிழ்நாட்டிலையும் அதை பேன் பண்ண முடியும். அதனால தான் இதுக்கு இருக்கக்கூடிய பேனை நம்மளால சிகரெட்டுக்கு போட முடியல. இப்போ இதில் கூல் லிப் நம்ம உடம்புல ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசின மாதிரியே இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். என்னன்னா இட்லி வெர்சஸ் சப்பாத்தி. அதாவது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உடம்பு குறைக்கணும்னா சப்பாத்தி சாப்பிடுங்க அப்போ தான் உடம்பு குறையும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நிஜமாலே டெஸ்ட் பண்ணியே பார்த்துட்டோம். எப்படின்னா இட்லி சப்பாத்தி ரெண்டுமே ஒரே அளவுக்கு எடுத்தாச்சு. ரெண்டையுமே சாப்பிட்டதுக்கு அப்புறமா பிளட் செக்அப் வந்து பண்ணோம். அதாவது பிளட் சுகர் லெவல் எவ்வளோ ஏறி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தப்போ தான் நிறைய முக்கியமான விஷயங்கள் தெரிய வந்துச்சு. அப்படி என்னெல்லாம் தெரிய வந்துச்சு, பிளட் சுகர் லெவல் எவ்வளோ ஏறுச்சு, இட்லி வெர்சஸ் சப்பாத்தியில் எது நிஜமாலே பெஸ்ட்டு அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் தரேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். இது போக நம்ம உயிர்மை சீரிஸில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் நம்ம உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பிளேலிஸ்ட்டும் நான் சைடில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோஸ் கூட பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்.